வளகாப்பு யாருக்கு வேணும் இந்த வளகாப்பு? பிரியா, வீட்டு பெரியவங்கலாம் உன் மேல பாசமா உனக்கு வளகாப்பு நடத்துறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீ வளகாப்பு வேண்டாம்னு சொல்லி அவங்க முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்துட்ட. ஏன் பிரியா உனக்கு இவ்வளவு கோவம்? எங்க அம்மா வராம எனக்கு வளகாப்பு வேணாம். ஆனா உங்க அம்மா சித்திக்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டாங்கல்ல? 1000 தப்பு செஞ்சிருக்கலாங்க. ஆனா அவங்க என்ன பெத்த அம்மா. அவங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் இந்த நேரத்துல அவங்க கிட்ட நான் கோவமா இருக்க முடியாது. என்னையும் தான் எங்க அம்மா திட்டினாங்க, என்கிட்ட இருந்தா பிரச்சனை பண்ணாங்க. இந்த ஃபீலிங் பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும், புரியும். சித்ராத்தியும் என்ன மாதிரி தாங்க வயத்துல குழந்தை சம்மந்து பெற்றிருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தெரியும்ல. ஏன் ஹரிணி பிறக்கும் போது அம்மா வந்திருந்தாங்களே, சீதா கூட இருந்தாங்களே, அப்போ எனக்கு மட்டும் ஏன் இப்படி? பிரியா, உன் வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாருமே இங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா உங்க அம்மா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஜென்ம விரோதியா பாக்குறாங்களே. அப்படி ஜென்ம விரோதியா பாக்குறதுக்கு எங்க அம்மா என்னங்க பண்ணாங்க? உங்க சொத்தை எல்லாம் பிடுங்கினாங்களா? இல்ல உங்க எல்லாரையும் தெருவுல நிறுத்தினாங்களா? இல்ல உங்க எல்லாருக்கும் எங்க அம்மா விஷத்தை கொடுத்தாங்களா? அப்படி என்னதாங்க எங்க அம்மா பண்ணாங்க? நீங்க என்ன செஞ்சாலும் எங்க அம்மா வாய் மூடிட்டு இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தா எங்க அம்மா உங்களுக்கு நல்லவங்க. நீங்க பண்றதை எதிர்த்து கேட்டா கெட்டவங்க, அப்படிதானே? பிரியா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ப்ளீஸ் ரவி, உங்களை கையை எடுத்து கும்பிடுறேன். இந்த விஷயத்துல நான் எந்த காம்ப்ரமைஸ்க்கு வர மாட்டேன். எங்க அம்மாவை கூப்பிட்டு எனக்கு வளகாப்பு நடத்துறதா இருந்தா நடத்துங்க. இல்லனா எனக்கு எந்த வளகாப்பும் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். என்ன விட்டுருங்க. எல்லாம் என் தலை எழுத்து. என் விதி எப்படியோ அப்படியே நடந்துட்டு போகட்டும். என்னது சமையல் கட்டுல இருந்து கமகமான வாசனை வருது? ஐயோ, ஏண்டி இவ்ளோ மாவைய போட்டு இவ்ளோ எண்ணெயும் ஊத்தி பக்கோடா சீரியாடி? உனக்கு ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஐயோ, நம்ம வீட்ல இருக்கிறதே 3 பேர் தான். நீ 30 பேருக்கு பண்ணி வச்சிருக்க. என்னத்த நீங்க சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நீங்க மட்டும் அப்படியே தட்டு தட்டா பலகாரம் செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்க. ஐயோ, இது நான் என் வீட்டுக்காரருக்காக பக்கோடா செஞ்சு குடுக்குறேன். ஐயோ, வீட்டுக்காரரா? வீட்டுக்காரருக்கு பக்கோடா சரியா? ஆமா ஆமா. ஏன் சரணுக்காக தான் நான் பக்கோடா செய்யறேன், செய்யக்கூடாதா? நானும் என் வீட்டுக்காரரும் சாப்பிட்டது போக மிச்சம் மீதி ஏதாவது மீந்திருக்கும்ல, அது வேணா நான் உங்களுக்கு தரேன். ஐயோ ஏண்டி, நீங்க 2 பேரும் சாப்பிட்டது போக மிச்சம் மீதி சாப்பிடுறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரியாடி? நானே கதிக்கெட்டு போய் கிடக்குறேனா? யாருக்கடி வேணும் பக்கோடா? இதை விட ருசியா செஞ்சு பக்கோடா சாப்பிடுறதுக்கு எங்களுக்கும் தெரியும். நல்ல ருசி ருசியா சமைச்சு கொடுத்து இவ சரண சமாதானம் பண்ண பாக்குறாளா? இதை எப்படியாவது கெடுத்து விட்டுறணும். என்ன செய்யலாம்? வரேண்டி. ஓ, குளிக்கிறாரா? ஐடியா.